சுதாகர் பேச்சை கேட்டு இனியா அந்த இடத்துக்கு போனது ரொம்பவே முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இனியா இங்கே போயிட்டு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க தான் சொல்லணும். ஆனால் இது முழுக்க முழுக்க சுதாகர் போட்ட பிளான் தான். சுதாகர் விரித்த வலையில் இனியா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு போனதுமே இனியா சுதாகரை தேடி பார்க்குறாங்க. ஆனால் சுதாகர் இல்லை, நிதிஷ் தான் இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர போதையில் இருக்கிறாரு. இனியாவை பார்த்ததுமே இனியா கிட்ட நிதிஷ் போயிட்டு பேசுகிறாரு. ரொம்பவே தப்பு தப்பாக பேசி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதனால் இனியாவுமே பயங்கர கோவப்படுறாங்க. நிதிஷ் கூட சண்டை போடுறாங்க. ஆகாஷையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசினேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கிடையாது. நீ 24 மணி நேரம் போதையில் இருப்ப. நீ எதுக்காக ஆகாஷை பற்றி பேசுகிற? அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல, இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு ரொம்பவே நல்லவனா? அதான் அவன் கூட அஃபேர் வச்சுருக்கிறியா? ரொம்ப நல்ல பொண்ணு தான். அப்படியே யோகிய மாதிரி பேசாத. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் முன்னாள் காதலையும் கூட நீ கனெக்டில் இருக்கிற நீலாம் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு. சுதாகர் அங்கிள் வர சொன்னார் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இங்கே வந்தேன். இல்லைனா வந்திருக்கவே மாட்டேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாரு, ஆனால் உங்கள் குடும்பத்தில் நான் சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரமே ஜெயிலில் கம்பி எண்ணுவீங்க. அதை நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இனியா அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் நிதிஷ் இனியா கையை பிடிச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. எங்கே போகிற? நீ என் கூட தான் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நீ என்னோடய ஒய்ஃப் தானே, இன்னும் நமக்கு டிவோர்ஸ் ஆகலைல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து டிவோர்ஸ் ஆகலைன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஆயிடுவியா நீனு? எப்போவோ உன்னை என் மனசுலேருந்து நான் தூக்கி போட்டுட்டேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோவம் வருது. விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கையை வலுக்கட்டாயமாக ரொம்பவே இருக்கலாம், ரொம்பவே இதாக பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு இப்போ விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி நிதிஷை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுறாங்க இனியா. நிதிஷுமே கீழே விழுந்துடுறாங்க. அப்போது தலையில் அடிபட்டுருது. எப்படினாலும் அங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா அங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் பண்ணதுக்காக நான் எதுக்காகடா கஷ்டப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கடைசியாக சரி எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே நிதிஷ் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காரு. இதை பார்த்தா இனியா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. நிதிஷ்கிட்ட பார்க்குறாங்க. நிதிஷ் எழுப்பியுமே பார்க்குறாங்க. ஆனால் நிதிஷ் கண் முழிச்சே பார்க்கல. உடனே இனியாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. தண்ணி தெளிச்சுலாம் பார்க்குறாங்க. ஆனாலுமே நிதிஷ் கண்ணை திறக்கவே இல்லை. இன்னுமே நம்ம இனியா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை நிதிஷ் நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் பண்ணுறாங்க உயிர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இதனால இனியா நம்ம நிதிஷை கொன்னுட்டோம், நம்ம தான் அவனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம். அம்மா அவ்வளோ தூரம் சொன்னாங்க, அவசரப்படாத, பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போது இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க. உடனே பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் பாக்கியா கொஞ்சம் வேலையாக இருக்கனால அவங்களால இனியாக்கெல்லாம் அட்டன் பண்ண முடியலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனியா யோசிக்கும் போது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கே கிளம்பி போயிடலாம். அம்மாக்கிட்ட நேரில் விஷயத்த சொல்லலாம். அம்மா கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க, தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா அங்கேருந்து ரொம்பவே பயத்தோட அவசரமாக கிளம்புறாங்க. கிளம்பும்போது அங்கே ஏதாச்சும் தன்னோட பொருள் மிஸ் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எப்படினாலும் அம்மாக்கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோட ஹோட்டலுக்கே ஸ்ட்ரெயிட்டாக வராங்க. இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்கிறாங்க. உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு ஆண்டி இல்லை, வெளியே போயிருக்கிறாங்க, ஏதோ முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அம்மா கிட்ட உடனே இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சோமே, இப்போ அம்மா கடையில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு உட்கார இனியா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இனியா ரொம்பவே பதட்டமாக ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த ஆகாஷ் இருந்துக்கிட்டு என்னாச்சு இனியா, ரொம்பவே முக்கியமான விஷயமா, எதுக்காக ஒரு மாதிரி இருக்கிற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அப்படிலாம் இல்லை, சும்மா தான் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது, அதான் அம்மா கிட்ட வந்து பேசிட்டு போகலான்னு வந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே ஆகாஷ் இருந்துட்டு, இங்கே பாரு இனியா, நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத, எல்லாமும் சரியாயிடும், சரியா, நீ இரு, நான் போயிட்டு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் இனியாவை வந்து உட்கார வச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்க போயிடுறாரு. செல்வியுமே பார்த்தீங்கன்னா இங்கே இனியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன பாப்பா, ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது, எதையோ பார்த்து பயந்த மாதிரி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு, இல்லை சும்மா தான், எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது, அதான் ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லி சமாளிக்கிறாங்க. போக போக பார்த்தீங்கன்னா இனியானால் சுத்தமாக வந்து இது பண்ணவே முடியலை, கண்ட்ரோல் பண்ணவே முடியலை, ரொம்பவே பதட்டமாக ஆகுறாங்க, கைகாலெலாம் நடங்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ண ஆகாஷ் இருந்துக்கிட்டு, இனியா உனக்கு என்ன தான் பிரச்சனை, உண்மையை சொல்லு, இப்போ என்ன நடந்தது, எதுவும் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு, ஏதோ இனியாவுக்கு பிரச்சனை நல்லாவே தெரியுது, அவன் மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெளியே வா இனியா, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு ஆகாஷ். சொல்லு என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆகாஷ், நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன தப்பு பண்ண இனியா, என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி சுதாகர் வர சொன்னார், என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் தரேன்னு சொன்னார், அதனால் நான் அவர் பேச்சை கேட்டு அந்த ஒரு இடத்துக்கு போனேன், இங்கே வந்து நான் நிதீஷை வந்து கொன்னுட்டேன், நான் என் கையாலேயே அவனை வந்து கீழே தள்ளி விட்டு, அவன் வந்து இப்போது உயிரோடு இல்லை, எல்லாத்தையும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட ஆகாஷ்க்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன இனியா சொல்கிற, எதுக்காக நீ வந்து அவர் பேச்சை கேட்டு அங்கே போன, நீ ஆண்டிக்கிட்ட எதுனாலும் சொல்லியிருந்துருக்கலாம்ல, அவங்க பார்த்துருப்பாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆகாஷ், நான் வந்து இந்த பிரச்சனையை நானே வந்து சால்வ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் என்னால் தானே அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டுமே போச்சு, அதை எப்படினாலும் வந்து மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். இனியாவோட நிலைமையை ஆகாஷ் புரிஞ்சுக்கிறாங்க. இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி இனியா, நீ வந்து பதட்டப்படாத, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீ நார்மலாக இரு, நீ வேணும்னு அப்படி பண்ணல, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருந்துருக்கவே கூடாது, அங்கே போயிருந்துருக்கவே கூடாது, என் மேலே தான் தப்பு, நான் நிதீஷை வந்து நான் கீழே தள்ளி விட்டனால தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் இந்த உலகத்தை விட்டுட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா லூசுத்தனமாக புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஆகாஷ் இருந்துக்கிட்டு இனியா கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ நல்லாவே செக் பண்ணி பார்த்தியா, உயிர் இல்லையா நிதீஷ்க்கு, ஒருவேளை நடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, நான் செக் பண்ணி பார்த்தேன், அவனுக்கு உயிரே இல்லை, நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி கத்திட்டு இருக்கிறாங்க. இனியா கொஞ்சம் அமைதியாக இரு, சரி வா என்னை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போ, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே ஆகாஷ்மே போயிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் நிதீஷ்க்கு வந்து உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் இனியா, உயிர் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் யோசிக்கிறாரு. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து நார்மலாக இரு, இதை யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷ் இருந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷும் இனியாவும் வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இனியானால் வீட்டுக்கு போனாலுமே நடந்த விஷயத்தை எதையுமே வந்து நினைக்காம இருக்க முடியலை. நினச்சி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மேலே தான் தப்பு, நம்ம கொன்னுட்டோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கிட்டையுமே வந்து சரியாக பேசலை. இன்னொரு பக்கம் பாக்கியா வீட்டில் எல்லாருமே வந்து இனியாவை ட்ரிப்பு கூப்பிட்டு போகலாம், வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் இனியா வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. இங்கே இனியா கிட்டேயுமே அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இனியா இருந்தது இல்லை, இப்போதைக்கு நான் எங்கேயுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, உனக்காக தான் இனியா இந்த இதே நாங்கள் பிளான் பண்ணோம், இப்போ எதுக்காக இப்படிலாம் வந்து சொல்கிற, நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி நீ வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத விடு, ஃபஸ்ட்டு எல்லாமும் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இனியா வந்து இல்லை எதுவுமே சரியாகாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க. பாக்கியாவுக்கு சந்தேகம் வருது. என்னாச்சு இனியா, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை கண்டிப்பாக இதெல்லாம் சரியாகாது, அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க இனியா அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு மாதிரியவே சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த பாட்டி இருந்துக்கிட்டு, என்னடி ஆச்சு உனக்கு, ஏதோ கொலை குற்றத்தை பண்ண மாதிரியே தெரிஞ்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே இனியா ரொம்பவே பயந்துடுறாங்க.
என்ன பாட்டி என்ன பேசுகிறீங்க? ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் ஆச்சுங்க? என்ன என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா உளறிட்டு இருக்கிறாங்க. இதை நோட் பண்ண பாக்கியா இருந்துக்கிட்டு, இனியா கொஞ்சம் நார்மலாக இரு, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், இங்கே இனியா இருந்துக்கிட்டு இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி நான் ஹோட்டலுக்கு போகிறேன், நீ ஆஃபீஸ்க்கு போகலையா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் போகலை. சரி சரி நீ வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுமே பார்த்திங்கன்னா பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. எல்லாத்தையுமே யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இனியா. ஆகாஷுமே அங்கே வராரு. இனியாவை பார்த்துட்டு ஆகாஷ் வந்து சைகையிலேயே வந்து பேசுகிறாரு. இனியா எதுவுமே நீ ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம், தைரியமாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவும் பார்த்திங்கன்னா தலையாட்டிகிட்டு இருக்கிறாங்க. செல்வி இருந்தக்கிட்டே இனியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இனியா பாப்பா உனக்கு என்ன தான் ஆச்சு? அன்னைக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக வந்த, இன்றைக்குமே எதுக்காக ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே இனியா வந்து அப்படியே வந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. இதெல்லாம் பார்த்த பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. ஏன் இனியா இப்படிலாம் பண்ணவே மாட்டாளே, தைரியமாக இருப்பாளே, இப்போ எதுக்காக இப்படிலாம் ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சடனாக அங்கே போலீஸ்காரங்களாம் வராங்க. அதை பார்த்த இனியாவுக்கு இன்னுமே ஒரு மாதிரி அதிகமாக பயம் வந்துடுது. பாக்கியா போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட பேசுகிறாங்க. யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே இனியா யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னோட பொண்ணு தான், என்ன விஷயமா அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே நிதீஷ் வந்து டெத்து சரிங்களா, இந்த விஷயத்தில் வந்து உங்கள் பொண்ணு சம்மந்தப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது, அவங்கள விசாரிக்கணும், அதனால தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அவன் டெத் ஆகிட்டானா நீங்கள் எதுக்காக என் பொண்ணுக்கிட்ட விசாரிக்கணும்? அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இது டெத்து ஒன்றும் இல்லை, இது வந்து கொலை சரிங்களா. நிதிஷை யாரோ வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து உங்கள் பொண்ணு மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் பொண்ணு தான் இங்கே போயிட்டு வந்து மிரட்டிட்டுலாம் வந்திருக்குறாங்க. அதனால் உங்கள் பொண்ணை நாங்கள் வந்து விசாரிக்கணும், அப்போ தான் எங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குது. ஏதோ என் பொண்ணு வந்து ஒரு ஆதங்கத்தில் போயிட்டு அங்கே பேசிட்டா, வாழ்க்கையை கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி எதுவுமே கிடையாது. அதுக்காக நீங்கள் என் பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கணும்னா கண்டிப்பாக நான் அனுமதிக்கவே மாட்டேன். அந்த நிதீஷ் வந்து சரியான ஒரு போதைக்கு அடிமையானவன். அவன் யார்கிட்டலாம் போயிட்டு பிரச்சனை பண்ணி வச்சுருந்தானோ யாருக்கு தெரியும். அதில் பிடிக்காத ஒருத்தவங்க அவனை வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் தான் போலீஸ்காரங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ உங்கள் பொண்ணு மேலே தான் சந்தேகம் இருக்குது, நீங்கள் எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க, என் பொண்ணு மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பாக்கியா கேட்கவும், இங்கே பாருங்கள், இது யாரோட ரிங்கு, உங்கள் பொண்ணு ரிங்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இனி அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை பொண்ணை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரோட குடும்பமே அப்படி பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எப்படிம்மா, லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு இங்கே இனியா கிட்டே வராங்க. இனியா இங்கே வந்து ரொம்பவே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இனியா, கொஞ்சம் நார்மலாக இரு, உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ எதுக்காக இப்படிலாம் வந்து இது பயந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே ஆகாஷ் இருந்துக்கிட்டு அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு, நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்ருக்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், வாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நீங்களே என் கூட வந்துட்டா நல்லது, இல்லைன்னா வந்து உங்களை வலுக்கட்டாயமாக இங்கேருந்து இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஹோட்டலில் தாண்டக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஆகாஷ் இருந்துக்கிட்டு தான் மேலே மொத்த பழையுமே தூக்கி போட்டார். இனியாவுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அந்த நிதீஷை வந்து கீழே தள்ளி விட்டேன், அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் இருந்து கூட சொல்கிறாங்க. இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. பாக்கியாவுக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் செல்வி இருந்துக்கிட்டு ஆகாஷை வந்து திட்டுறாங்க. டே நீ என்ன லூஸா, எதுக்காக இப்படி ஒரு பழைய தூக்கி உன் மேலே போட்டுக்கிற, எதுக்காகடா இப்படி பண்ணுற, உனக்கு வந்து லைஃப் இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா. நான் உண்மையை தான் சொல்கிறேன், இனியாவையும் என்னையும் சேர்த்து வச்சு அந்த நிதேஷ் வந்து பேசினான், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போது எனக்கு அவனுக்கும் வந்து சண்டையாயிடுச்சு. அந்த சண்டையில் தான் அவனை வந்து நான் இப்படி தள்ளி விடவும் அவன் கீழே விழுந்து அவனுக்கு தலையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு வந்து இங்கே நிதேஷ் வந்து இனியா பண்ண விஷயத்த தான் பண்ணதாக சொல்லி இனியாவை காப்பாற்றுறாரு. இனியா இருந்துக்கிட்டு ஆகாஷ் என்ன பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியும் தானே இனியா, அதனால தானே நீ வந்து இப்படிலாம் பயந்துட்டுருக்குற, விடு நான் பார்த்துக்கிறேன், நான் தான் பண்ணேன், என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள், இனியாவை வந்து விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஆகாஷ் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே
இங்கே செல்வி இருந்துக்கிட்டு ஓன் ஒப்பாரி வச்சிட்ருக்குறாங்க. உன்னை நான் கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு நினச்சேனடா, நீ இப்படி ஜெயிலுக்குள்ளே போறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை. உண்மையாகவே ஆகாஷ் தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பானா, இல்லை இனியாக்காக ஆகாஷ் வந்து பழியை சுமந்துட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இங்கே இனியா ஆகாஷ் போனதுக்கப்புறம் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கிட்ட வந்து ரொம்பவே அழுகுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியா செல்வி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இனியா பாப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்ட கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, இதுதான் நடந்தது. எனக்காக தான் ஆகாஷ் வந்து இப்போ பழியை தூக்கி போட்டு போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் போகிறேன், இப்போவே வந்து ஸ்டேஷனில் போய்ட்டு உண்மையை சொல்லி நான் வந்து ஆகாஷை வந்து வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா வந்து இனியா சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. உடனே செல்வி இருந்துக்கிட்டு, இனியா பாப்பா நீ எங்கேயும் போவேணாம், உனக்காக தான் அப்போது ஆகாஷ் இப்படி ஒரு பழைய ஏற்றிருக்கிறானா, பரவாயில்ல அவன் இருக்கட்டும். எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்குறீங்க, எங்கள் அக்கா எவ்வளோ செஞ்சுருக்குறாங்க, அதுக்காகலாம் இது ஒரு நன்றி கடனாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. செல்வி நீ என்ன சொல்கிற, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் வா உடனே நம்ம போகலாம், நடந்த விஷயத்த வந்து சொல்லலாம். இனியா தற்காப்புக்காக தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக அந்தளவுக்குலாம் தண்டனை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. அக்கா ஒரு பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனால் அது நல்லா இருக்காது, இனியா பாப்பாவுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது ஆகாஷோட நிலமை நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அப்போலேருந்து கஷ்டப்பட்ட குடும்பம்தான், இதுக்கப்புறமும் நாங்கள் என்ன முன்னேறவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. செல்வி என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. விடுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியாவுக்கு ரொம்பவே வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. தனக்காக ஆகாஷ் இப்படி ஒரு பழியை சுமந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து உண்மையை சொல்லி ஆகாஷ் இனியா காப்பாற்றுவாங்களா, இல்லை உண்மையாகவே வந்து நிதீஷ்க்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நிரூபிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.